வெல்கம் டு அனிமே வேரியேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. ஒருத்தர் கூட வீடு இல்லை. அந்த செத்து போனவங்களோட பணத்துக்கு மத்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நடந்து போயினுக்கிறான். ஏன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சாகணும்? இவங்க எல்லாரையும் சாவடிச்சதுக்கு காரணம் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ சம்பட்டு வச்சுனாக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று பழகுது. ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அந்த டாகியோட ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்காரு. ஹீரோ போய் அவரை பார்த்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடம்பு கொஞ்சம் வார்மாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் இவர் செத்து போயிருக்கணும். அண்ட் இவர் மேலே இருக்கிற ஸ்வாட் ஸ்லாஷ் அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பாக இவனை அட்டாக் பண்ணுவேன் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸில் தான் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக யாரை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்குது. ஸோ நான் அவனை அட்டாக் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனோன்னையும் அந்த வில்லேஜை சேர்ந்த மக்களை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொண்டுடுறான். பட் எது எப்படின்னு தான் எனக்கு என்னுடைய ஃபுல் கோல் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஃபேக்ஷனை ஃபுல்லாக காலி பண்ணுறது மட்டும்தான். நான் கண்டிப்பாக என்னோட ரிவெஞ்சை அது எடுத்தே தீர்வேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கிளம்புறான். ஆனாலும் இவன் என் பேரை சொல்லி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேற ஒருத்தருக்கு எடுத்து காட்டுறாங்க. ஹூட்டோ கிளான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் 2 பேர் பேசினே வந்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஓ உன்னுடைய வயிறு ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு, பையன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கானம்மா அப்படி கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த ஃபுல் மூன் இதோட வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட சிட்டி எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டோ கிளானோட ஹெட்டு, தி ரிசர்வ் வாட்டர் ஸ்வாட் QCO. அந்த பொண்ணு சொல்லுது, பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்குது அண்டு அடுத்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிறக்க போகிறான் அப்படி சொல்லினுக்குது. உடனே அதுக்கிட்ட அவங்க அப்பா வந்து வா சூப்பர், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய மொத்த பொறுப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் அவனையே பார்த்துக்க போகிறேன் அப்படி சொல்கிறாரு. உடனே அதுக்கு வந்து அவங்க பையன் தான் சொல்கிறான், இல்லைப்பா அது வந்து சரியாக வராது, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக அது வரமாட்டேன், நீங்கள் வந்து நல்லா தானே இருக்கீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படி சொல்கிறான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டோக்கில் நிறைய டெப்யூட்டி ஹெட்டு. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஷீஜின். ஓ பரவாயில்லையப்பா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசினுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற புதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடின்னு இருக்குது. உடனே அவன் என்னடான்னு பார்க்குறான். அவங்க பையன் சொல்கிறான், அப்பா நான் வந்து காட்ஸை கூப்பிட்றேன் நீங்கள் போகாதீங்க அப்படி சொல்கிறான். உடனே அவங்க அப்பா ஒரு பிரச்சனை இல்லை நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேங்க தான் அப்படியே கொடூரமாக திரும்பும் அவங்கள பார்த்து. உடனே அவர் பதறி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷாட் எடுக்கிறாரு. உடனே பிரதர் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க இந்த டைமில் வந்து உங்களை பயன்படுத்துறதுக்கு அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஓ பிரதர் வேங் நீங்கள் தான், நான் வந்து வேறு யாரோ நினச்சிட்டேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா பிரதர் வேங் நீங்கள் வந்து எதுக்கோசம் அந்த நேரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஜுரியோட பிளட் ரத்தத்தோட இருக்கீங்க, இவ்வளோ இன்ஜுரியோட பிளட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறான், இது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன், அந்த அசாசின் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்கிட்ட மாட்டவே மாட்டான், அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு வர சொல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளட்டாக இருக்குது அப்படி சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த வேம் கிளானை பொறுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த ஷேடோ கிளானையும் வந்து பொறுத்துட்டான் அப்படி சொல்கிறான். உடனே இதுக்கிட்ட எனக்கு சரியான ஷாக்கு, அப்படியே சொல்கிறீங்க அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அயன் அம்பெல்லா செட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். அவனுடைய மொத்த ஏமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஃபேக்ஷனை மொத்தமாக அழிக்கிறது மட்டும்தான் அப்படி சொல்கிறான். ஓஹோ அப்படின்னு கேட்டுனுக்குறான். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அயன் அம்பெல்லா செட்டு போகிறதுக்கு இந்த மவுண்டன் தான் கடந்து போகணும், அதுக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோர்ஸ் ஆச்சு, எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை தடுத்து நிறுத்த முடியாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன் ஆச்சு அப்படி சொல்லுங்கிறான். அதுக்கு ஒன்றே இந்த வேகத்தை சொல்கிறான், என்ன என்ன பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் அப்பா செத்துட்டுக்கப்புறம் இந்த கிளானே விழுந்து போச்சு, அப்போ உங்களுக்கு யார் உதவி செஞ்சது, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறிமலைஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பேசுனது அப்படி கேட்குறான். அவன் செஞ்சது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி காட்டுறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பசங்க அப்படி சொல்கிறான். ஓ கியூ நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது சுத்தமாகவே மண்டையில் ஏற்றிக்க மாட்டியே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் மண்டையை போட்டு கழுவுறான். அதாவது நான் கழுவுறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ட் வந்து அழிஞ்சு போச்சு, பவர்ஃபுல்லான செக்ட்டு. அண்ட் அந்த செக்டில் இருக்கிற மக்கள் மொத்த பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த செக்டிலோடைய வெல்த்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த செல்ட்டுடைய பிஸ்னஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இது எல்லாத்தையும் அவங்கள தோக்கடிச்ச ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வந்து முறிமலை சைட்லேருந்து பேசுவேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கிற மாரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் மண்டையை போட்டு கழுவுறான்.
உடனே பார்த்தீங்கன்னா அவனும் ஒத்துனுக்குறான் போல. இப்போ வந்து காலாங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்புறானுங்க. அவங்க ஒய்ஃப் தான் கேட்குது. "ஏன் வந்து நீங்க வந்து சடனா கிளம்பிட்டீங்க? நேத்து வந்து கெஸ்ட்டால தானே இது" அப்படி கேட்குது. உடனே அவன் சொல்றான், "ஆமா. ஆனா வந்து அவர வந்து தப்பா எடுத்துக்காத. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடுத்துருக்காரு. அவரால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளானே நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காரு. இத நம்ம நல்லா பயன்படுத்தினா நம்ம எங்கேயோ போயிடுவோம்னு சொல்லுகிறான். "கவலைப்படாத. நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வருவேன்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "அவ்வளதான் நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்புறான். இந்த வேங்கும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான் பார்த்துன்னு இருக்கிறான் அவன் போறத. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பாத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனே ஒருத்தன் கேட்குறான், "நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல தான் உட்காந்தா அவன் வருவானா?" அப்படி கேட்குறான். அது வந்து அவன் தான் சொல்றான். "அது கண்டிப்பா தெரியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலையில எக்கச்சக்கமான பாத்து இருக்கு. அண்ட் அதில எதுல வேணா போலாம். அதில ஒரு பாத்துல தான் நம்ம உட்காந்துட்டுருக்கோம். மிச்சம் இருக்கிற பாத்துலலாம் நம்ம ஆளுங்க, நம்ம அப்பாலாம் உட்காந்துட்டுருக்கான்." அப்படி சொல்லுனுக்கிறான். உடனே அவன் சொல்றான், "அவன் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல தான் வரமாட்டான்." அப்படி சொல்றான். உடனே அதுக்கு அவன், "யாருக்கு தெரியும்? எந்த இடத்துக்கு வேணா வரலாம்." அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஜாலியா அரட்டை அடிச்சுன்னு பேசின்னு இருக்கிறானுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நொண்டி கோழியோட ஒருத்தன் வரான். இவனுங்கலாம் யார்றா அதுன்னு பார்க்குறானுங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். நொண்டிக்கினே நடந்து வந்துன்னுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் மேல எல்லா பழியும் போடுறான்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல நடந்து வந்துன்னுக்குறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.